ஸ்டாண்டர்ட் 11th சாப்டர் 1 செட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். நான் ரெண்டு செட் எடுக்கிறேன், செட் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட் எடுக்கிறேன். எலமெண்ட்டே இல்லை அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் இஸ் ஒன் வாய்ட் செட் ஆர் எம்டி செட். அதுக்கப்புறம் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் சப்செட்ஸை கேதர் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா செட்ஸ் ஆஃப் கலெக்டிங் த சப்செட் ஆஃப் எ செட் இஸ் கால்ட் அஸ் அ பவர் செட் ஆஃப். இங்கே ஏ எடுத்திருக்கேன், அதனால் ஏ. எக்ஸாம்பிளுக்கு ஏ = 1,2ங்கிற செட் எடுத்திருக்கேன். இதனுடைய சப்செட்ஸ் எல்லாம் என்னென்னா எம்டி செட்டு 1 2 அண்ட் 3வது 4வது 1,2. இப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் செட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் n of a அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே n of a அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட் ஏ. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்குது. 2 பவர் 2 அப்படின்னா 2 × 2 அப்படின்னா 4. அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ = இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 4. செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கார்டினல் நம்பர் ஆஃப் செட். பொதுவாக கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டை n of இங்கே b இருக்கனால n of b அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. செட் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட்டை எடுக்கிறேன். இந்த ரெண்டு செட்டை என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுக்கு ஒன்று சப்செட்னு சொல்ல போகிறேன். எப்போ ஒரு செட் இன்னொரு செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட் இன்னொரு செட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1-2 இருந்தாலும் பரவாயில்ல. அதிகமாக உள்ள எலமெண்ட் செட்டாகவும் அதுக்கு கீழே கம்மியாக உள்ள எலமெண்ட்டை அதுக்கு சப்செட்டாகவும் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கச்சில்ல இதில் நான் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பின்னு எடுக்கிறேன். ஏ இஸ் எ சப்செட் அண்ட் ஈக்குவல்னு இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுவும் சப்செட் தான். இதில் ஏங்கிறது சப்செட் ஆஃப் பியை ஆக்ட் பண்ணும், அந்த பிங்கிறது ஏக்கு சூப்பர் செட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஏபி மறுபடியும் எடுக்கிறேன். அதில் ஏங்கிறது பியினுடைய சப்செட் அண்ட் ஈக்குவல்னு எடுக்கிறேன். அண்ட் பி இஸ் எ சப்செட் அண்ட் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தேன் அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மூணாவது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ப்ராப்பர் சப்செட்ஸ். ஓகே, பிங்கிற செட்டு தனக்குத்தானே சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் பி. ஒரு செட்டு இஸ் அ காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்னு சொன்னால் இஸ் டினோட்டட் பை பி டேஷ் ஆர் பி காம்ப்ளிமெண்ட். பவரில் வந்து சி போடுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸ் செட்டில் இருந்து இப்போ பி அப்படின்னா பீரோட எலமெண்ட்டை பூரா நீக்கி எழுதிட்டு மீதி உள்ள யூனிவர்ஸ் உள்ள செட்டை எடுத்து எழுதிங்கன்னா தட் இஸ் கால்ட் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஏபிங்கிற ரெண்டு செட்டை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு செட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஏல இருந்து பீரோட எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியில் செட் ஏல உள்ள எலமெண்ட்டை மட்டும் திருப்பி எழுதினோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செட் ஏ அண்ட் பி. ஓகேவா? அடுத்தது அதே ரெண்டு ஏ அண்ட் பி எடுத்துகிட்டு அதுக்கான சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிஃப்ரென்ஸ்னாலே ஒன்றுலேருந்து ஒன்று என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏ சிமெட்ரிக் பி அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ சிமெட்ரிக். ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ. சில சம்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்காம யூனியன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ யூனியன் பி மைனஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன்ஸ் பி. எக்ஸாம்பிள் 1.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ. ஓகேவா? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது 4n+1. அந்த என்னோடைய லிமிட் வந்து 2ஓட பெருசாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம். அதே இது அந்த n 5ஓட சின்னதாகவும் சமமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த n அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? சொல்யூஷன்ஸ் கிவன் த செட் ஏங்கிற செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ செட் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா n ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா பி ஆஃப் ஏ அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பவர் ஆஃப் செட் அப்படின்னா இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா 4n+1 கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னங்கிறது 2ஓட பெருசாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம், பட் 5ஓட சின்னதாகவும் சமமாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் n = 2 3 4 5ஆக இருக்கும். பட் இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஏல உள்ள எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி n-க்கு 2 அப்ளை பண்ண சொல்ல x = 4 × 2 + 1 4 2 8 + 1 = 9. அப்புறம் x = 9. அதே இதில் 3 அப்ளை பண்ணுங்கள். n = 3 போட்டோம் அப்படின்னா 4 × 3 + 1 4 3 12 + 1 is 13. அப்புறம் x = 13. n = 4 அப்ளை பண்ண சொல்ல x = 4 × 4 + 1 4 4 16 + 1 அப்படின்னா 17. அப்போ x = 17. அடுத்தது n = 5 அப்ளை பண்ண சொல்ல n = 4 × 5 + 1 5 4 20. இது +1 அப்படின்னா 21. தர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா a = 9
13 17 21 அப்படிங்கிற எலமெண்ட் கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏங்கிற செட்டு முதல்ல செட் பில்டர் ஃபார்மில் இருந்துச்சு, கண்டிஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே தேவையில்ல, அதில் உள்ள செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 4 9 13 17 21 இருக்குது. அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார்முலா அப்படி 2 to the power of n of a அப்ளை பண்ணோம். n of aங்கிறது என்னது 4, அப்படின்னா 2 to the power of 4 2 to the power of 4 அப்படின்னா 2 into 2 into 2 into 2 4 டைம்ஸ் என்ன பண்ணணும், 2-ஐ மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 16. அப்படின்னா n of p of a is equal to 16 கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்லலாம், therefore the number of subset of a is 16. இந்த ஏங்கிற செட்டுக்கு 16 சப்செட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாம்பிள் 1.4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if x is equal to 1 to 10 and a is equal to 1 2 3 4 5 என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find the number of sets b is a subset of x. ஓகேவா? such that a difference b is equal to 4. ஓகே, சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எலமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே அதனுடைய எலமெண்ட்டு. அப்புறம் ஏங்கிற ஒரு செட்டு இருக்குது, அதில் உள்ள எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஃபார் பி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக்கு எத்தனை வகையான செட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் கொஸ்டின். கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 4ங்கிற எலமெண்ட் ரிமைனிங் வரணும். அதாவது ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கு வந்து எலமெண்ட் 4 வரணும். ரெண்டாவது பி அப்படிங்கிறது இஸ் அ சப்செட், ஈக்குவல் சப்செட். ஓகேவா? ஈக்குவல் செட்டில் இஸ் அ சப்செட் அண்ட் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கண்டிஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட் பி. ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ் படி செட்டு பிக்கு எத்தனை வகையான செட்ஸை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ். ரெண்டு செட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொதல் செட்டிலேருந்து ரெண்டாவது செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொதல் செட்டில் இப்போ மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பின்னுடைய எலமெண்ட்டாக இருக்கும். இல்லைனா அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி. அப்படி பார்க்க சொல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏங்கிறது 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் உள்ள இந்த செட்டு. டிஃப்ரென்ஸ்னால் நான் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பி. இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். கண்டிஷன்ஸ் 1 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி என்ன வரணும் அப்படின்னா 4 வரணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல உள்ள எலமெண்ட்டை பியில் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் ஏலேருந்து நீ ரிமூவ் பண்ணோன்னா மீதி என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஏல 4ங்க எலமெண்ட் இருக்கணும். அப்போனா பி என்ன தான் இருக்கலாம் அப்படின்னா 1 2 3 5. ஓகேவா? அப்படின்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 எலமெண்ட்டும் ஏலேருந்து மொத்தமாக ரிமூவ் ஆயிரும். அப்படின்னா ரிமைனிங் ஏல என்ன எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா 4ங்கிற ஒரே எலமெண்ட் மட்டும் இருக்கும். அப்படின்னா இதுதான் பி. பி is equal to 1 2 3 5 அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் 1 படி பீனோட எலமெண்ட்டாக 1 2 3 5 இருக்கும். அடுத்தது கண்டிஷன் 2 ஒன்று இருக்குது. செகண்ட் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த பி அப்படிங்கிறது இஸ் அ சப்செட் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எக்ஸு. எக்ஸுக்கு இது சப்செட்டு, ஆனால் எலமெண்ட்டுக்கு பீலோட எலமெண்ட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தெரியணும், எக்ஸ் இஸ் அ சப்செட் வித் ஈக்குவல் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே எக்ஸ்னா 1லேருந்து 10 வரைக்கும். அப்படின்னா 1 2 3 4 5 up to 10. அப்படின்னா பி ஈக்குவல் டு இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் என்ன இருக்கக்கூடாதுன்னா 4 இருக்கக்கூடாது. அக்கார்டிங் டு கண்டிஷன் 1. அப்படின்னா பி ஈக்குவல் டு 1 2 3 5 6 7 8 9 இதான் எதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எத்தனை வகையான பி செட்ஸ் உருவாக்க முடியுங்கிறதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் எலமெண்ட் இந்த பியை நான் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். 1 2 3 5 இதை ஒரு கம்பல்சரி எலமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எலமெண்ட்டு கண்டிப்பாக பியில் இருக்கணும். அப்போனா இதுக்கு பேர் கம்பல்சரி எலமெண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஏலேருந்து இந்த எலமெண்ட்னா வெளியே வந்திருக்கணும். அப்போனா 4 மட்டும் ரிமைனிங் வந்திருக்கும். இதான் கண்டிஷன்ஸ் படி. அப்படின்னா கண்டிப்பாக 1 2 3 5ங்கிறது கம்பல்சரி எலமெண்ட் ஆஃப் த செட் பி. அதான் நான் கம்பல்சரி எடுத்துகிட்டேன். அடுத்து வரது ஆப்ஷனல்ஸ். ஓகே, ஆப்ஷனல்னால் இதில் ஒரு எலமெண்ட் இருக்கலாம், 2 எலமெண்ட் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்துருக்கலாம். அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் படி இந்த அடுத்தது 6 7 8 9 10 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை ஆப்ஷன் எடுக்கிறேன். இந்த ஆப்ஷன் எலமெண்ட்டை என்ன எடுத்துக்கிறேன், சீன் எடுத்துக்கிறேன். அப்படின்னா லெட் சி இஸ் ஈக்குவல் டு 6 7 8 9 10 இதை நான் சீன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு செட் பி உருவாக்க முடியும்னு பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி எலமெண்ட் ஜாயின் வித் ஈச் டிஃப்ரெண்ட் சப்செட் ஆஃப் ஜி. ஓகேவா? நீங்கள் சியை வச்சு உருவாக்கக்கூடிய சப்செட் எல்லாமே இந்த கம்பல்சரியோட எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பி கிடைக்கும். அப்படி பின்னா எத்தனை வகையான பி கிடைக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம்.
P is equal to compulsory element 1, 2, 3, 5 union of subset of C. ஓகேவா யூனியன் ஆஃப் சப்செட்டோட சேர்ந்து பியில் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பி உருவாகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சப்செட் ஆஃப் சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட கம்பல்சரி எலமெண்ட்ஸை ஒன்றொன்னா கம்பல்சரி எலமெண்ட்டோட சப்செட் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், யூனியன் கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட் பி கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, அப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைண்ட் த சப்செட் ஆஃப் சி. சப்செட் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of C தெரியணும். வாட் இஸ் கால் P of C? P of C அப்படிங்கிறது இஸ் a collections of all possible subset of C. ஓகேவா, now P of C is equal to number of subset of C. now P of C is equal to என்ன வரும் அப்படின்னா ஏற்கனவே Cயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 6, 7, 8, 9, 10 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. n of C equal to 5 அப்படின்னா P of n of C is equal to 2 power 5 அப்படின்னா n is equal to that is P of C of n of P of C is equal to 32 அப்படின்னா Cயில் எத்தனை சப்செட் இருக்கும், Cயில் நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த Cயில் 32 சப்செட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். பட்டு இது என்ன கிடையாது அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எழுதணும்னு கம்பல்சரி கிடையாது. இது உங்களுக்கு புரியுதுக்காக நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு இருக்கிறதுனால சப்செட் ஆஃப் சிஆர், இந்த சப்செட் ஆஃப் சி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு வாய்டு செட் எம்டி செட் இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எலமெண்ட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக செட்ஸை உருவாக்கும். செட் 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் சிங்கிள் செட். இதெல்லாம் என்னது சிங்கிள் செட், சிங்கிள் சப்செட். ஓகேவா, அப்புறம் டபுள் சப்செட். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டபுளாக சேர்ந்து சப்செட்டை உருவாக்கும். அதுக்கப்புறம் அது ட்ரிபிளாக சேர்ந்து சப்செட்டை உருவாக்கும். அப்புறம் 4 சேர்ந்து என்ன பண்ணும், சப்செட்டை உருவாக்கும். ஃபைனலாக அந்த 5 சேர்ந்து ஒரு சப்செட்டாக உருவாகும். ஓகேவா, இதுதான் என்னென்னா டோட்டலாக ஒரு செட்டில் உருவாக்கக்கூடிய சப்செட். இங்கே 5 எலமெண்ட் இருக்கிறனால 32 சப்செட் கிடைக்குது. அந்த 32 சப்செட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸ் ஃபார் பி, இப்போ நம்பர் ஆஃப் செட்ஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சப்செட் ஆஃப் சி. நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படின்னா சப்செட் ஆஃப் சி அப்படின்னா நான் ஒவ்வொரு சப்செட்டாக அப்ளை பண்ணுறேன். அதை ஃபஸ்ட்டு ஒன்று B1ங்கிற செட்டை எடுக்கிறேன். செட் B1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கம்பல்சரி செட்டு 1, 2, 3, 5 யூனியன் ஆஃப் அந்த எம்டி செட். ஓகே, அப்போ B1 என்ன கிடச்சிடும் அப்படின்னா 1, 2, 3, 5 கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, A டிஃப்ரென்ஸ் B இஸ் ஈக்குவல் டு 4. இது B1. இது என்ன பண்ணுங்கள், ஏலேருந்து செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 1, 2, 3, 5 ஏலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அப்போனா ஏல ரிமைனிங் இருக்குது 4. அப்போனா B1 அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் A டிஃப்ரென்ஸ் Bயை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போனா B1ங்கிறது ஒரு செட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் B2. அப்புறம் B2 கண்டுபிடிக்க. B2 அப்படின்னா கம்பல்சரி எலமெண்ட் யூனியன் ஆஃப் அந்த சப்செட் ஆஃப் சியில் உள்ள நெக்ஸ்ட் வந்து 6. அதை இது பண்ண சொல்ல B2 என்ன வரும் அப்படின்னா 1, 2, 3, 5, 6 வரும். 4 மட்டும் வராது. இதையும் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏலேருந்து இந்த பியை டிஃப்ரென்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன வந்துடும், 4 வந்துடும். அதேமாதிரி B3, B4, B5 அப்படி கண்டுபிடிச்சி அப் டு B32 சப்செட் இருக்கனால அந்த 32 சப்செட்டும் ஒவ்வொன்றா அந்த பியில் உள்ள கம்பல்சரி செட்டோட என்னாகும், ஜாயிண்ட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா B32 கிடைக்கும். 32 வகையான செட் ஆஃப் B கிடைக்கும். therefore நம்பர் ஆஃப் செட் ஃபார் B இஸ் ஈக்குவல் டு 32. பிக்கு 32 செட்ஸு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B are 2 sets so that number of B difference A is equal to 2 number of A difference B is equal to 4 times number of A intersection B and if n of number of A union B is equal to 14 அப்படின்னா then find n of P of A. அப்படி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏங்கிற அந்த செட்டில் எத்தனை சப்செட் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சொல்யூஷன் கிவன் A and B are 2 sets. என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் n of நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டிஷன்ஸ் நம்பர் ஆஃப் P of A, நம்பர் ஆஃப் P of difference P difference A is equal to 2 times number of A difference B is equal to 4 times A intersection B. அதே ரெண்டாவது கண்டிஷன்ஸ் நம்பர் ஆஃப் A union B is equal to 14. ஏன்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் P of A is equal to 2 to the power of n of A. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A கண்டுபிடிக்கணும். அந்த ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, n of A கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு நான் வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறேன். A union B அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A and Bங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா A டிஃப்ரென்ஸ் B ப்ளஸ் A இன்டர்செக்ஷன் B ப்ளஸ் B டிஃப்ரென்ஸ் Aக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், நம்பர் கவுண்டிங்கில் கொண்டு வரேன். அப்படின்னா number of A union B element is equal to number of A difference B element plus number of A intersection element plus number of B difference A element. ஓகேவா,
இதில் ஏ டிஃப்ரென்ஸ் பிங்கிற அந்த கோலத்தில் அந்த கேப்பில் உள்ள அந்த எலமெண்ட்ஸை நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்புறம் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு கே. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 times n ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 times ஏ இன்டர்செக்ஷன் பின்னு கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா n ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 times n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏற்கனவே ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம கேன்னு எடுத்துருக்கோம். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னு வந்துடும். அடுத்தது அதே இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் b difference a is equal to 2 times number of a difference b. அப்படின்னா நம்பர் ஆஃப் b difference a is equal to a difference b ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 2k. அப்படின்னா 2 into 2k அப்படின்னா 4k. அப்படின்னா n of b difference a is equal to 4k. அடுத்தது n of a union b கண்டுபிடிக்கணும். n of a union b கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. n of a difference b கண்டுபிடிச்சாச்சு, n of a intersection கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் n of b difference a கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே என்னென்னா 2k + k + 4k மொத்தமாக இது பண்ணிங்கன்னா 7k. ஏற்கனவே சம்பளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given n of a union b number of element in a union b is equal to 14 கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த பக்கம் 14, அந்த பக்கம் 7k. அப்படின்னா k is by 7 வரும். 7 2s are 14. அப்புறம் k is equal to 2 வந்துடும். இப்போ நம்பர் ஆஃப் a difference b is equal to 2 நம்பர் ஆஃப் 2 times k அப்படின்னு இருக்குது. கேக்கு நம்ம 2 வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா 2 2s are 4. அப்படின்னா n ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்பர் ஆஃப் பி டிஃப்ரென்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 4k கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். கேக்கு பள்ளி இப்போ 2 அப்ளை பண்ணோம்னா 8. ஓகே, இப்போ அந்த வென் டயக்ராமில் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ டிஃப்ரென்ஸ் பினா 4 எலமெண்ட் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ இன்டர்செக்ஷன் பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி டிஃப்ரென்ஸ் ஏ என்ன இருக்குன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை ப்ளஸ் பண்ணால் போதும். அப்படி ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே 4 அங்கே 2, 4 + 2 = 6. அப்புறம் n of a = 6. இப்போது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ கிடச்சிச்சு. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் 2n of a n of a பதிலாக 6 மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்போ 2/6 அப்படின்னா 2 × 2 × 2 2 6 times மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 64 கிடைக்கும். therefore n of p of a is equal to 64. எக்ஸாம்பிள் 1.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா if p of a denotes the power set of a அப்படின்னா then find the number of power set of pi. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா p of a அப்படிங்கிறது பவர் செட் ஆஃப் a அப்படின்னா என்ன அர்த்தம், p of பையை பவர் செட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். என்ன கண்டுபிடி அப்படின்னா நம்பர் ஆஃப் செட் கண்டுபிடி. எதுக்கு அப்படின்னா அந்த பைக்கு 3 நேரம் பவர் செட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும் p of a அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இஸ் கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ குறிக்குது. பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்டி, ஒன்று இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு n of பை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் பை எடுத்திங்கன்னா 0வாக இருக்கும். ஆனால் அதே இதுக்கு செட்டு எடுத்தீங்க அப்படின்னா பைக்கு செட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எம்டி செட் இருக்குது. எல்லா செட்டுக்குமே ஒரு எம்டி செட்டுங்கிற ஒன்று இருக்கும். அதனால் வெறுமனையாக ஒரு பைக்கு சப்செட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எம்டி செட் இஸ் அ செட் ஆஃப் பை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள்டன் செட்டு. அதுக்கப்புறம் பவர் செட் ஆஃப் பைக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு பை ஆஃப் n கண்டுபிடிக்க போகிறேன். அது பை அப்படின்னா 2 பவர் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் பை அப்படின்னு அர்த்தம். பவர் செட் ஆஃப் பை ஏற்கனவே 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படின்னா n ஆஃப் 2 to power 1 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் n ஆஃப் பவர் செட் ஆஃப் பை அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n ஆஃப் பவர் செட் ஆஃப் பை. ஏற்கனவே பவர் செட் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு 2னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன வந்துடும் அப்படின்னா 2/2 வந்துடும். 2/2 இஸ் ஈக்குவல் டு 2 × 2, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 4. therefore n ஆஃப் பவர் ஆஃப் செட் பை இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் ஆன்சர். எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 5th sum justify the truthness of the statement. என்ன ஸ்டேட்மெண்ட், an element of a set can never be a subset of itself. ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்டு அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்காது அப்படிங்கிறது நீ என்ன பண்ணு, ஜஸ்டிஃபை பண்ணு. ஆமாம் அப்படி வராது, நீ என்ன பண்ணு ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறேன், let a is equal to 1, 2, 3, 4. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா what is set அப்படிங்கிறது is a collections, is a well defined collections of object within is a curly bracket. ஓகே, ஒரு curly bracketக்குள்ளே வரக்கூடிய எலமெண்ட்டை தான் முதல்ல செட்டுன்னே சொல்லுவோம். இப்போ நம்ம ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த 1 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா
1 ஏல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை சப்செட்டாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த ஒன்றுங்கிறது இந்த ஏக்கு சப்செட்டாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேர்லி ப்ராக்கெட்டை பயன்படுத்தணும். கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 வச்சு சொன்னோம் அப்படின்னா அப்போது இந்த சப்செட் அப்படிங்கிறது ஏல இருக்குது அப்படின்னு அர்த்தம். தனிப்பட்ட முறையில் 1ங்கிறது இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ. அதேமாதிரி தான் 2ங்கிறது இஸ் எலமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஆனால் கேர்லி ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 2ங்கிறது அந்த ஏக்கு சப்செட்டாக மாறும். வெறுமனையாக 2வை ஏக்கு சப்செட்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் 3க்கும் இதே மாதிரி தான் 4. தற்போது நம்ம என்ன சொல்லிடலாம், the given statement an element of a set can never be a subset of itself is true. Exercise 1.1ல உள்ள 7th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if number of element in A intersection B is equal to 3 and number of element in A union B is equal to 10, then find number of power set of A symmetric difference of B. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி 3 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ யூனியன் பி = 10 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ சிமெட்ரிக் ஆஃப் பி = என்ன கண்டுபிடிக்கணும். இன்னும் ஜஸ்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் சப்செட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, we know that அந்த ட்ரூட்டி ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது சிமெட்ரியை மென்ஷன் பண்ணுது. ரிசன் ஏ அந்த சிமெட்ரிக் பி அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு அர்த்தம். இங்கே ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் இன்வால்வ் ஆனதுனால நம்ம அந்த ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் உள்ள ரெண்டாவது ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி = A union B minus A intersection B. Number of subset of A is equal to 2 to the power of number of A. இதில் ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே A union B 10 கொடுத்துருக்காங்க, A intersection B = 3 கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7. அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் A symmetric difference of B = 7. இப்போ என்ன கிடச்சிட்டு அப்படின்னா n of A symmetric difference B கிடச்சிட்டு இப்போ இதுக்கான நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n of P of அதாவது n of subset of number of subset of A symmetric difference is equal to 2 to the power of அந்த n of A symmetric B போடணும். இங்கே A number of A symmetric B அப்படிங்கிறது 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 2 to the power of 7, 2 to the power of 7 அப்படின்னா 128. therefore the number of subset of A symmetric B is equal to 128. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் புது டாப்பிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.